டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து தமிழ் பிரியர். வணக்கம். வாக்குவளமிக்க ஒன்டாரியோவை இலக்கு வைத்து 4 பிரதான சமஷ்டி கட்சி தலைவர்கள் மீண்டும் தமது பிரச்சாரங்களை இன்று நடத்தினர். கன்சர்வேட்டிவ் தலைவர் ஸ்டீவன் ஹாப்பர் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலம் பெற முடியாது போனால் கட்சித் தலைவராக தொடர்ந்தும் விளங்குவாரா என்பதை கூற மறுத்து வருகிறார். இந்த கேள்வியை கவனத்தில் கொள்ள முடியாது என கூறியிருக்கும் ஹாப்பர் வெற்றி என்ற உறுதியான இலக்கை வைத்தே பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக கூறியிருக்கிறார். இலங்கையில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட போரில் 40,000 பொதுமக்கள் வரையில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற மதிப்பீடுகளை புறந்தள்ள முடியாதென ஊடகங்கள் வாயிலாக கசிந்துள்ள ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழு அறிக்கை தெரிவிக்கிறது. போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் என்று கூறும் அளவுக்கு சர்வதேச சட்டங்களை மீறும் வகையிலான பெருங்குற்றச்செயல்கள் இடம்பெற்றுள்ளதை ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழு கண்டறிந்துள்ளது என்பதை அறிக்கையின் சில பகுதிகள் சுட்டிக்காட்டுகின்றன. நிபுணர் குழுவின் அறிக்கை இலங்கை அரசாங்கத்தை குற்றவாளி கூண்டில் நிறுத்தியிருப்பதாக ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழர்களுக்கு மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் செய்து வரும் கொடுமைகளை கண்டு மனமுடைந்த இளம் பொறியியலாளர் ஒருவர் தமிழகத்தில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். சங்கரன் கோவிலை அண்மித்த சீகம்பட்டியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவரே தற்கொலை செய்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட இலங்கை தமிழ் மக்களுக்கு ஆட்சி பொறுப்பினை பெற்றுத்தரும் வரை தமிழகத்தில் எந்தவொரு அரசாங்கமும் பதவியேற்க கூடாது என்று அவர் எழுதிய கடிதம் ஒன்றிலே குறிப்பிட்டுள்ளார். நேட்டோ விமானங்கள் லிபியாவில் கடந்த இரவு முத்தரப்பு தாக்குதல்களை நடத்தியுள்ளன. கேர்னல் முவம்மர் கடாஃபி தாம் விரும்பியமை போல தமது படையினரை பயன்படுத்துவதை தடுப்பதே தாக்குதலின் நோக்கமென்று நேட்டோ படைகளின் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். லிபிய நகரங்களில் ஒன்றான மிஸ்ராட்டாவில் யுத்த நிறுத்தம் கொண்டுவரப்பட வேண்டுமென ஐக்கிய நாடுகள் நிறுவனம் கேட்டிருக்கும் வேளையில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது.